வணக்கம். 39வது வார்டு வட்ட செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் லக்ஷ்மி ஹேமகுமார் பேசுகிறேன். நமது 39வது வார்டில் மாமன்ற உறுப்பினராக இருந்தும் ஒரு வேலையும் நடக்காமல் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே திமுக மேயர், அங்கே திமுக ஆட்சி என்னதால் இன்னும் ஒரு வேலையும் நடக்கவில்லை. இந்த 5 வருஷத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு கரண்ட் பில் ஆகட்டும், இதாகட்டும். 2021 பால் விலை என்ன இருந்துச்சு, இப்போ என்ன விலை இருக்குது, அந்த ஒரு பால் விலையை கணக்கு போட்டாலே ஒரு 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 லிட்டர் பால் விலைக்கே 35,000 ரூபா வரைக்கும் இதாகுது. அந்த பால் விலையே அவ்வளோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற ஒரு ஃபேமிலியும் மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறது. ஒரு வீட்டுக்கும் ஒரு 10 லட்சம் வரைக்கும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாம் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த வாட்டி தக்க பாடம் புகட்டுவான்ட்டு மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி 200 தொகுதி அடித்து நம்ம எடப்பாடியார் முதல்வராவது உறுதி. அதே போல் இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சட்டமன்றமும் வெல்வது உறுதி என்று நாம் அயராத பாடுபடுவோம் என்று இந்த 39வது வார்டு சார்பாக எங்கள் மண்ணின் மைந்தன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களோட வரவேற்பு அமோகமாக இருக்குது. எல்லாம் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. மாற்றம் தேவைன்ட்டு ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. ரொம்ப அவசரப்பட்டாங்க. இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் இப்போது தொகுதியிலையும் பண்ணதில்லை. நான் அதாவது பாருங்கள், இப்போ எடுத்து இந்த ஏரியாலே பாருங்கள், குப்பை பாருங்கள், அப்படியே குப்பை அப்படியே தேங்கி நிற்குது. இப்போ நின்று இருக்கிறவர் வந்துட்டு மேயராக இருந்தார். அவர் மேயராக இருந்தது இப்போ நம்ம வார்டுக்கு இது வரைக்கும் 4-5 வருஷம் மேயர் ஆகிட்டார். இது வரைக்கும் வார்டு பக்கமே வந்ததில்லை அவர். அப்புறம் எப்படி அவர் இப்போ தொகுதியை பார்ப்பார்? பகுதியே பார்க்காதவர் எப்படி தொகுதி பார்ப்பார்? இந்த மாதிரி இருக்குது. நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னா மக்களுக்கான ஆட்சி ஒரே ஒரு ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி மட்டும்தான். எடப்பாடியார் தலைமையில் 200க்கும் மேல் அடித்து ஆட்சி அமைவது உறுதி என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்